மக்கா, நீங்கள் ஒரே வார்த்தையில் முடிக்கிறீங்க. நான் பார்த்துக்கிட்டேன், எல்லா தப்பும் என்னில் தான் சொல்கிறீங்க. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் உண்மையை ஏற்றது மாதிரி எனக்கு தெரியுது. அதே நேரம் அவள் இப்போ ஒவ்வொரு காரியமும் சொல்லும்போது அவள் நொந்து போயிட்டா. நான் உங்கள்கிட்ட நொந்து போயிட்டா. அவள் அப்படி கோவப்பட்டவ இல்லை. அப்படி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டதுமே ஒரு பதிலை நீங்கள் சொல்லலை. அவள் இப்போ பேசலான்னு நாங்கள் நினச்சோம். எல்லாத்தையும் இப்போ சொல்கிறான். சொல்லும்போது எங்களுக்கு பதில் பேச முடியலை. அவள் ஆனதுனால இத்தனை வருஷம் உங்கள் கூட அவள் ஒத்து போயிட்டே இருந்திருக்கான். அந்த நேரத்தில் கூட நீங்கள் யோசிக்கல, அவளை கொடுமைப்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு பொண்ணு எவ்வளவு தான் தாங்குவான்னு நினச்சி நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த கொடுமைகளையும் சிந்திக்காமல் அவளை கொடுமைப்படுத்தி இருக்கிறீங்க. படுத்தியும் அவள் உங்கள் கூட தான் இருந்தா. இப்போ அவள் எவ்வளவு வேதனைப்படுவா. பட்டா போனால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அவள் அது வெளியே போக மாட்டா. அப்படியெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்ட பிறகு நீங்கள் எனக்கு ஒன்றுமே சொல்லலை பதில். இப்போ நான் நல்லா பேசியாச்சு. அவள் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இப்போ அவள் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறா. எனக்கு நீங்கள் இப்படி செய்தீங்களே, நான் என்ன வர சொன்னீங்களா? வர சொன்னதை நீங்கள் அவள்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் தப்பு இல்லாத போல் என்னை இப்போ பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லிடுங்க அவள்கிட்டன்னு அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு அவளுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ அதையெல்லாம் வச்சுட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறா. அவள் எவ்வளவு நொந்து போயிருக்கான்னு நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் கேட்டேன். ஏன்னா 3 பொண்ணுலேயும் அவள் அப்படி நொந்து போக மாட்டா, இப்படி செய்ய மாட்டா. ஏன் போனேன், நீங்கள் உங்களுக்குள்ள என்ன நடந்துன்னு நான் கேட்கும்போது நீங்கள் எனக்கு ஒன்றுமே சொல்லலை, ஒரு பதிலும் சொல்லலை. இப்போ மெசேஜில் நான் தான் குற்றம் செய்தேன், நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதை நான் என்னால் நம்ப முடியலை. இப்போ உள்ள சொன்ன பிறகு எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒன்றுமே அதை நம்ப முடியலை மக்கா. அதனால் தயவு செய்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறம் தெரியப்படுத்துகிறேன். இப்போ அவள் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அவள் கவலையில் இருக்கிறா. ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறா. தயவு செய்து நீங்கள் இங்கே எல்லாம் பேச முடியாது. நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க. வரதை கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் பொறுமை எடுங்க. அவள் கொஞ்சம் பொறுமையாக பேசி அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமை எடுங்க.